வணக்கம் தளபதி விஜயனா. உங்களுக்கு தான் பயங்கரமான ஒரு இரு ஜாம்பவான்களை தகர்த்து எரிஞ்சு யாராலையும் செய்ய முடியாது. 60 வருஷ அரசியல் வாழ்க்கையில் யாராலும் செய்ய முடியாது. எந்த ஒரு எத்தனையோ கட்சி வந்தாங்க, எத்தனையோ போனாங்க, எத்தனையோ ஒரு ட்ரை பண்ணாங்க, முடியல. இப்போ நீங்கள் எல்லாரையும் உடச்சி எரிஞ்சு மேலே வந்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி சில குறைகள் இது வரைக்கும் யாருமே தமிழகத்தை ஆண்டவங்க தமிழ்நாடு தமிழ் பேசினாங்க. ஆனால் தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யலை, தமிழ் இளைஞருக்கு ஒன்றும் செய்யலை, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலை. ஸோ நீங்களாவது தமிழகம் செய்யுங்க. தயவுசெய்து தமிழ்நாடை வைங்க. எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடுங்க பேரே கிடையாது. நம்மளும் சொல்லிக்கிற மனசுக்கு தமிழ்நாடு முடிஞ்சாலும் தான். ஒரு சாதாரண பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி அரசு பேருந்து. எந்த அரசு அது? அந்த அரசு யாருக்கான அரசு? தமிழக அரசா இல்லை திராவிட அரசா? எதுவுமே இல்லை. தயவுசெய்து தமிழக அரசு கொண்டு வாங்க. எல்லா பொதுவான பேர் அழைச்சிட்டு தமிழ்நாடு கொண்டு வாங்க. இப்போ உதாரணமாக ஒரு போக்குவரத்து கழகம்னா தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தான் இருக்கணும். வெறும் அரசு போக்குவரத்து கழகம் எந்த அரசு? அது யாருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனால் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட பேர் தான் இருக்குது. யார் பஸ் ஸ்டாண்டு? அவங்க பஸ் ஸ்டாண்டா? காசு ஓன் காசா? கவர்மெண்ட் காசு வரி பண்ணணும். மக்கள் வரி பண்ணணும். மக்களுங்கிறது நீங்கள் எல்லாம் சேர்ந்த மக்கள் வரி பண்ணுங்கிறது எல்லாம் சேர்ந்து வரி பண்ணணும். அதுக்கு பொதுவான பேர் வைங்க. இல்லையா, நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் நம்ம நாட்டை காக்க, மண் வளம் காக்க எத்தனையோ போராடி உயிர் நீத்திருக்காங்க. அவங்க பேரை வைங்க. பொதுவான காமனான பேர் வைங்க. இந்த மாற்றம் தான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் வந்தது மிகப்பெரிய மாற்றம். யாரும் எதிர்பார்க்க முடியாத மாற்றம் வந்துருச்சு. நல்லது. ஸோ இந்த மாற்றம் தொடரணும். மக்களுக்கு நல்லது செய்யணும். நீங்களாவது செய்யுங்க. இது வரைக்கும் யாருமே எதிர்பார்த்து யாரும் செய்யலை. சில செஞ்சாங்க, சில நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. சில பேர் செஞ்சுருக்கலாம், செஞ்சது நன்மை எனக்கு கடைசி வராமல் இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒரு அறிவிப்பாங்க. ஆனால் அது மூலியமாக யாருக்கு போய் சேர்ந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு நானே அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன். நானே கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. எம்ப்ளாய்மெண்ட் பதிவு வச்சு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி என்னோட போச்சு. இதுக்கப்புறம் வர்ற தலைமுறைக்காவது கிடைக்கட்டும். ஒரு அறிவிச்சிங்கன்னா அது கடைசி வரை கடைநிலைக்கு போதான் பாருங்கள். நீங்கள் இறங்கி பாருங்கள். நம்ம அறிவிச்சிட்டோம், அதை கொண்டு சேர்த்து வாங்க முடியும் யாரும் நம்பாதீங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் நடந்ததில்லை. ஸோ நீங்களாவது செய்யுங்க. நம்பியிருக்காங்க மக்கள். எவ்வளோ மக்கள் மாற்றி ஓட்டு போட்டு ஏமாந்து நிற்கிறாங்க. ஸோ நீங்களும் ஏமாத்திடாதீங்க. மாற்றம் வந்துருச்சு. அந்த மாற்றம் முழுமையாக மாறணும். ஸோ ஆட்சி மாற்றங்கிறது ஆள் மாறுறது கிடையாது. இப்போ அவங்க இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க, அந்த மாற்றம் கிடையாது. மாற்றங்கிறது மொத்தம் ஓவரால் மாறணும். அதை பண்ணி கொடுங்க. தமிழ்நாடை வைங்க. தமிழ் இளைஞருக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது ஒரு அறிவிச்சுங்க. அரசாங்கம் எழுதிட்டுருங்க. தமிழ்நாட்டில் இனிமேல் தமிழர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை எனக்கு வேலையில் அப்படின்னு சொல்லி உதாரணம் 80% கொடுங்க. 20% வெளி மாதத்தை கொடுத்துப்போங்க. எங்களுக்கு தான் மாதம் வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு எத்தனையோ பேர். நான் ஒரு கம்பெனி வேலை செய்கிறேன். எனக்கு கீழே வரவனை MBA முடிச்சுட்டு MSc முடிச்சுட்டு நான் வெறும் BCom டிகிரி முடிச்சுட்டு இப்போ எனக்கு மேலே முடிச்சவன் எனக்கு கீழே வேலைக்கு வர்றான். அப்போ படிப்பு நிலைமை MBA HR முடிச்சுட்டு வேலைக்கு வரான், MSc முடிச்சுட்டு BEd முடிச்சுட்டு வராங்க. ஸோ அப்போ படிப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வேலை கிடைச்சா போதும், 10,000 கிடைச்சா போதும், 5,000 கிடைச்சா போதும்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. வேலையை உருவாக்குங்க முதல்ல. அதேமாதிரி இந்த ஸ்கூல் ஃபீஸுங்கிறது ரொம்ப எல்லாருமே எல்லா அரசும் சொல்லுது. நாங்கள் எல்லா தனியார் பள்ளியிலையும் கட்டணத்தை அரசு கொண்டு விட்டாங்க. கிடையவே கிடையாது. எந்த ஒரு பள்ளிக்கூடத்துலையும் எந்த ஒரு ஸ்கூல்லையுமே ஃபீஸ் காசு தான் வாங்குறாங்க. கணக்கில் வாங்குறது இல்லை. ஒரு அக்கௌண்ட்லையோ இல்லை எது வாங்குறது. ஏன் அங்கே அரசு கணக்கு சேரல. ஸோ ஒரு அரசாணை வெளியிட்டால் அதை கடைசி வரைக்கும் பாருங்கள். போய் சேர்ந்துச்சான்னு பாருங்கள். ஃபாலோ பண்ணுங்கள். மக்கள் ரொம்ப நூலாக போயிருக்காங்க. எல்லாருமே சொல்கிறது வாழ்கிறதுக்காக ஓடுறாங்க. ஒருத்தவங்க நிம்மதியாக உட்காந்து நான் பார்த்ததில்லை. ஸோ இதுக்கப்புறமா அது நிம்மதியான மனுஷன் வாழவிடுங்க. மக்கள் வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. இலவசம் தேவையில்லை தான். இலவசத்துக்கு பதிலாக நல்ல வேலையை கொடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க, நல்ல மருத்துவத்தை கொடுங்க, நல்ல சாப்பாடை கொடுங்க. நல்லது செய்யுங்க. நாடு நல்லா இருக்கட்டும். உங்களை நல்லா வச்சுப்பாங்க. மக்கள் நல்லா பார்த்துட்டா மக்கள் உங்களை அருமையாக பார்த்துப்பாங்க. நல்லது செய்யுங்க. அவரோட எதிர்பார்க்குறோம்.